ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கரண்ட்டாக வந்து துபாயில் இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். துபாயில் என்னோட ரூமில் தான் இருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம UAE மார்க்கெட், அதாவது துபாய், அபுதாபி, ஷார்ஜா இந்த 3 இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறோம். அதுக்காக தான் நான் வந்து துபாய் வந்திருக்கேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். துபாயில் நான் சேல் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை இன்றைக்கி நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னங்கிறத நான் காட்ட போகிறதில்ல. அது ஆல்ரெடி என் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் அண்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட வெப்சைட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அனானிமஸாக வச்சுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, ஏன் வந்து நான் என்னோட ஸ்டோர் அனானிமஸாக வைக்கணும்? நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை என்னோட ஆன்லைன் ஸ்டோரை நான் லிஸ்ட் பண்ணுறது, அது வந்து பப்ளிக் கொண்டு போய் எல்லாரும் அதை பார்த்து வாங்க வைக்க தானே. அதையே நான் அனானிமஸாக வைக்கணும். நான் அனானிமஸாக வைக்கணும்னு தான் சொன்னேனே தவிர நான் ப்ரைவேட்டாக வைக்கணும்னு சொல்லலை. ஸோ அனானிமஸ்ங்கிறத எதை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வெப்சைட் இவரோட தான் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா வந்து கொடுக்காதீங்க எந்த ஒரு இடத்துலையும். இப்போ நான் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ரியலான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஒரு 30 ப்ராடக்ட் என்னோட ஆன்லைன் ஸ்டோரில் நான் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ல இருந்து தான் 90% ஆஃப் ரெவன்யூங்கிறது ஜென்ரேட் ஆகும். மீதி இருக்க 27-28 ப்ராடக்ட்ல இருந்து இந்த 10% ஆஃப் ரெவன்யூ மட்டும் தான் வரும். ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஆன்லைன் ஸ்டோர் இப்போ வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு பப்ளிக்கான ஸ்டோர் இருந்தது அப்படின்னு நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. இதே வந்து நான் வந்து என்னோட ஆன்லைன் ஸ்டோர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வைங்களேன், அந்த 30ல வந்து மேபி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் யாராவது எடுத்து அவங்க சேல் பண்ணி அதை வந்து சேச்சுரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறேன் அனானிமஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ரீசன் வந்து ஏன் அனானிமஸாக வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ 5 myths debunk அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அதில் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஏன் வந்து அனானிமஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் வந்து அதில் ஃப்ராடன்ட் ஆர்டர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ராங்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஸோ ப்ராங்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ணது இனிஷியலாக. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணிக்க இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவங்க வந்து சூப்பரான்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துட்டு பின்னாடி போயிட்டு ஃப்ராடன்ட் ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து ரேண்டமாக ஒரு அட்ரஸ், ரேண்டமாக ஒரு நம்பரை போட்டு வந்து அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சில ஸ்பெஷலான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் ஃப்ராடன்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறனால சப்போஸ் அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாத இ-காமர்ஸ் பண்ணுறவங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ டைம் அண்ட் மணி வேஸ்ட் இந்த ஒரு விஷயத்தில் அப்படிங்கிறது. இதே வந்து ஒரு ஸ்டோர் அனானிமஸாக இருக்குது, அந்த ஸ்டோர் யாரோடதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, அந்த ஸ்டோரில் போய் நம்ம ஃப்ராடன்ட் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க நம்ம மேல் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ எப்போதும் அந்த பயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஸ்டோரை வந்து அனானிமஸாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டோரை நான் ப்ரைவேட்டாக வைங்கன்னு சொல்லல. உங்கள் ஸ்டோர் எப்போதும் பப்ளிக்காக இருக்கணும். பப்ளிக்காக இருந்தால் மட்டும் தான் நம்ம வாங்க வைக்க முடியும். நான் சொல்கிறது இந்த ஸ்டோர் உங்களோட தான் அப்படிங்கிற டேட்டா மட்டும் வெளியே விடாதீங்க. உங்கள் ஸ்டோரை அனானிமஸாக வச்சுக்கோங்க. ப்ரைவேட்டாக சொல்ல அனானிமஸாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து துபாய் மார்க்கெட்டில் நான் சேல் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து என்ன நான் காட்ட போகிறதில்ல. பட் இன்றைக்கி உட்காந்து நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து லெஷர் டைம் தான். நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இன்றைக்கி. ஸோ என் ரூமில் தான் இருக்கேன். நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து லெஷர் டைம் தான். இன்றைக்கி உட்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறதில்ல. ஏன்னா அது என்ன ப்ராடக்ட் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா அது சேச்சுரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நான் காட்ட போகிறதில்ல. எப்போதும் போல தான் நான் அனானிமஸாக தான் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உட்காந்து இப்போ டைம் வந்து கரெக்டாக ரூமில் கிளாக் வேறு இல்லை. ஸோ இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் 10:30 ஆகுது. கரெக்டாக 10 மணி ஆகுது. இப்போ டைம் வந்து 10 மணி ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து நான் உட்காந்து ஈவினிங் வரைக்கும் வந்து என்னோட ப்ராடக்ட் ரிசர்ச்சுங்கிறத பண்ண போகிறேன். நான் தேட போகிறேன். ஸோ சில பேர் உட்காந்த உடனே ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடச்சிடணும் அப்படி கிடைக்கவே கிடைக்காது. மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். ஒரு மினிமம் ஒரு 3 hours அந்த மாதிரி வந்து ஆகலாம். மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எனக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண மேக்ஸிமமாக எடுத்த டைம் வந்து 2 months. எனக்கு வந்து நான் இப்போ உட்காந்துனா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணுறதுக்கு 2 மாதம் வரைக்கும் டைம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப காமன். இது வந்து நிறைய பேர் வந்து டைம் எடுக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ரொம்ப 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 காமனான ஒரு விஷயம் இது. நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண அவசியம் எவ்வளோ அதிகமாக டைம் எடுக்குதோ ஃபைன். ஒன்றில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வந்து 6DC ரூல்னு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறோம். இந்த 6DC ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற லட்சக்கணக்கான ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் பர்சனலாக அப்படின்னா, இந்த 6DC ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு யூனிக்கான 6DC ரூல்னா ஒன்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம்லாம் இல்லை. 6DC ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப 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 பேசிக்கான ஒரு ரூல் அது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 6DC ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ப்ராடக்ட் ஒரு 10 ப்ராடக்ட் நான் வந்து எடுப்பேன். அந்த பர்டிகுலர் 10 ப்ராடக்ட்டில் நானே வந்து என்கிட்ட கொஷின் கேட்பேன், இந்த ப்ராடக்ட்டை
ஒருத்தர் வந்து என்கிட்ட சேல் பண்ணால் நான் முதல் இதை வாங்குவேனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஆப்வியஸாக 10 ப்ராடக்ட்டுக்குமே எஸ்ங்கிற ஆன்சர் தான் வரும். ஏன்னா 6D உள்ள ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ப்ராடக்ட்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். எஸ் தான் வரும். அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணுவேன். அந்த 10 ப்ராடக்ட் 7 ப்ராடக்ட் எடுத்துட்டு அதில் எது 3 பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபில்டர் அவுட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அட் டைமில் அந்த 3த்துக்குமே நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் அந்த 3ல் எது பெஸ்ட், அந்த 3ல் இருக்கிறது எது பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு இதை சூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நான் சேல் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் சீக்கிரமே ஒரு நல்ல ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிரும். வெறும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடச்சிரும். ஆர் சம்டைம்ஸ் இது மந்த்ஸ் கணக்கில் வீக்ஸ் கணக்கில் கூட போகும். ஸோ நம்ம அது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். அதை வந்து நம்ம ஒரி பண்ண அவசியமே இல்லை. அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ப்ராடக்ட் ரிசர்ச் அண்ட் இதுதான் பண்ண போகிறேன். அண்ட் எந்த டூலும் நான் யூஸ் பண்ணல. இப்போ வந்து ஹீலியம் 10 இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸை கொடுக்குற டூல்ஸை யூஸ் பண்ணலாமா? ஸோ நான் ப்ராக்டிக்கலாக ஒன்று கேட்குறேன். யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலாக ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு எக்ஸ்டர்னல் டூல்னால சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஆர் வின்னிங் ப்ராடக்ட்டை கொடுக்க முடியுது அப்படின்னா அப்போ எல்லாருமே அந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இ-காமர்ஸ் பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணிடலாமே. ஏன் ஸ்டில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க? ரீசன் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஹோலி கிரெயில்னு எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து நான் ட்ரஸ்ட்டும் பண்ணுறவன் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங் வின்னிங் ப்ராடக்ட்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆளும் கிடையாது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ரொம்ப சிம்பிள். 6D ஃபாலோ பண்ணுற ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் ஒரு 10 ப்ராடக்ட் அதில் வந்து நான் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு 3 எடுப்பேன். அந்த 3 ஒன்று ஃபில்டர் அவுட் பண்ணி 1 எடுப்பேன். ஸோ ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் மாதிரி இதை போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஆமாம் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கிறதுலே அவுட் ஆஃப் நான் சூஸ் பண்ணதுலேயே இது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். ஸோ நம்ம வந்து அதை பூஸ்டப் ஆகி நம்ம வந்து அதை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது இவ்வளோ தான். எந்த ஒரு டூல் எக்ஸ்டர்னல் டூல் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. சிம்பிளாக 6D சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு யூனிக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ப்ராடக்ட் அவ்வளோ. ஓகே, நான் போயிட்டு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் வந்து இன்னைக்கு மேபி நமக்கு லக் இருந்தது அப்படின்னா இன்னைக்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைச்சிரும். அதுக்காக வந்து இன்னைக்கு ப்ராடக்ட் கிடைக்கல அப்படின்னா லக் இல்லை அப்படிலாம் கிடையாது. பார்ப்போம் இன்னைக்குள்ளே வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதோ அது வந்து நமக்கு டைம் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 12 ஆகுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 12 ஆகுது. 2 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. எனக்கு ஆல்ரெடி பசிக்க ஆரம்பிச்சு. ஸோ மார்னிங் எதுவும் சாப்பிடல. மார்னிங் வந்து ஜஸ்ட் வந்து யோகர்ட் மட்டும் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணுங்கிறதுக்காக வேறு யோகர்ட் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போய் சாப்பிட்லான்றீங்க எனக்கு. ஸோ இங்கே உட்காந்து தான் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட். இங்கே இருக்குது கேரளா ரெஸ்டாரண்ட். நான் வந்து எப்போது இந்த கேரளா ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிடுவேன். இங்கே இருக்கிற வரைக்கும் அது சூப்பராக இருக்கும். இந்த கேரளா ரெஸ்டாரண்ட் வந்து நல்லாயிருக்கும். போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு திரும்ப வந்து நான் ப்ராடக்ட் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இன்னும் வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நைட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து துபாய் டெசர்ட் சஃபாரி போயிட்டு வரலாம் அப்படின்றேன். நம்ம பாலியில் வந்து ATV ஓட்டியிருப்போம். எனக்கு அதே மாதிரி வந்து இங்கே டெசர்ட்டில் வந்து ATV ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ ATVனா உங்களுக்கு தெரியும், இந்த 4 வீல் இருக்க அந்த பைக் மாதிரி இருக்கும், 4 வீல் இருக்க பைக் மாதிரி இருக்கும், அதான் ATV. ஸோ அதுவும் டெசர்ட்டில் ஓட்டணும்னு ஆசை. நம்ம பாலியில் வந்து நான் ஓட்டினேன், அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஓட்டினேன். பட் டெசர்ட்டில் வந்து அது வேறு லெவலில் இருக்கும். டெசர்ட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னா நான் போயிட்டு டெசர்ட் சஃபாரி இப்போ புக் பண்ண போகிறேன். டெசர்ட் சஃபாரி புக் பண்ணிவிட்டு ATV ரைடு புக் பண்ணிவிட்டு அப்படியே டின்னர் அதையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பையனை சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வந்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். எப்படி ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மணி 12 தான் ஆகுது. எப்படி ஈவினிங் தான் வந்து பிக் பண்ணாங்க. ஸோ நான் புக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் போய் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ கைஸ், அந்த ரெஸ்டாரண்ட் போல் நான் இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போல் நான் இங்கே பக்கத்துலேயே ஒரு ஷவர்மா கடை இருந்தது. ரொம்ப கேவலமாக இருந்தது. ஆக்சுவலாக அரேபியன் ஷவர்மான்னு நினச்சி போனால் அது ஃபிலிப்பினோ ஷவர்மாவாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஒஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. ஃபிலிப்பினோ சாப்பாடு. சாம வந்து நம்ம கேரளா கடைக்கு போயிருக்கலாம். ஓகே, நம்ம வந்து ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம்.
கைஸ், நம்ம மார்னிங் 10 மணிக்கு நம்மளோட ப்ராடக்ட் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது ரொம்ப நார்மல் தான். மேபி இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தனால சரி உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து, நாளைக்குலாம் எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு நான் கிளம்பணும். அப்புறம் வந்து நம்ம இ-காமர்ஸ் ஸ்டோர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம் UAE மார்க்கெட்டில். அண்ட் வந்து மார்னிங் 10 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோமா, இப்போ டைம் வந்து கரெக்டாக ஈவினிங் 4:27 ஆகுது. இப்போ கரெக்டாக 4:27 ஈவினிங் ஆகுது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து டெசர்ட் சஃபாரி புக் பண்ணியிருக்கேன். இந்த வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து பிக்கப் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் டெசர்ட் சஃபாரி பண்ணிவிட்டு ATV ரைடு போயிட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப நைட்டு வந்து நமக்கு ஒரு வேலை டைம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஐ திங்க் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்தால் நமக்கு தூங்க தான் டைம் கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத. ஸோ கைஸ், கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து துபாய் டெசர்ட் சஃபாரி போக போகிறேன். ஸோ புக் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு டெசர்ட் சஃபாரி பண்ண வேண்டியதான். ஸோ டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு வந்து நான் இது முன்னாடி வந்து பீச்சஸ் நான் போயிருக்கேன், மவுண்டெயின்ஸ் போயிருக்கேன். பட் வந்து டெசர்ட் வந்து லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது நல்லாவே இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்க மாதிரி தோணாது. ஸோ அதனால தான் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப சட்டிலாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது, நல்லா போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ரூம் காமிச்சினுங்களா, இதுதான் நம்ம ரூம். ஸோ இது ரெஸ்ட் ரூம் வித் ஜக்கூசி. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. இது என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னத்துக்குனே தெரியல அது. ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ நாம் அப்படி பார்த்தோம்னா, ஸோ இது 5 ஸ்டார் கேட்டகரின்னு நினைக்கிறேன். இது என் டீம் தான் புக் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்ம அந்த ஐ தெரியும், அதாவது அந்த ஃப்ரேம், துபாய் ஃப்ரேம் தெரியும் பாருங்க. ஸோ சிட்டி சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இது. ஸோ எப்போதும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருந்தாலே போதும். ஸோ பிஸ்னஸில் வந்து நான் எப்போதுமே வந்து இது தான் சொல்லுவேன், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ மைண்டை ரிலாக்ஸாக பண்ணால் துபாய் வரணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் லோக்கலில் நம்ம போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாலே வந்து எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக அதே பண்ணலாம். அதை விட ஒரு பெஸ்ட்டு தெரப்பி எதுவுமே கிடையாது. சும்மா போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு டீ குடிச்சிட்டு கதை பேசிட்டு அதுவே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை தான் மிஸ் பண்ணுறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஃபாரின் போயிட்டாங்க. எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சவுதியில் இருக்கேன்ங்கிறான், ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கேன்ங்கிறான், ஒருத்தன் UK போயிட்டேன்ங்கிறான். ஏகப்பட்ட பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ திரும்பி பார்த்தா யாருமே இல்லை ஊரில். நமக்கு வந்து ஸோ டீ குடிக்க பானிபூரி சாப்பிடக்கூட யாருமே வந்து இல்லை இப்போ கரண்ட்டாக. எல்லாமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து அதுதான் பெஸ்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணால் சுற்றலாம். பட் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து நல்ல. ஸோ அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் பேசுகிறேன். ஹலோ. Yes. Where are you? So you reached hotel? Yeah. Okay. So I'll be downstairs in 2 minutes. Okay. Okay. Come. Yeah. Sure. Thank you. Okay. நான் கிளம்புறேன். கிளம்பிட்டு நான் உங்களை காரில் மீட் பண்ணுறேன். Hey. கைஸ், இதான் நம்ம வந்த காரு. அண்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கார்ஃப் வாங்க போகிறோம். தலையில் மாட்டுற ஸ்கார்ஃப் வாங்கிட்டு, ஸோ இங்கே வந்து குவாட் பைக் பயங்கரமாக இருக்கேன். குவாட் பைக்கு ஸ்கார்ஃப் ஒன்று வாங்கிப்போம்.
Sure. India कहाँ से हैं आप? So I'm from Tamil Nadu. तमिलनाडु. Yeah. Okay. You're from India? No, I have a lot of friends from India, Kerala. Oh, Kerala. Great. Nearby Kerala. Yes, Tamil Nadu. It's very famous. Yeah. Yeah. ஸோ காய்ஸ் நம்ம ஏடிவி ரன் பண்ணியிருக்கோம். வெளியே போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அதுவும் டெசர்ட்டில் ஏடிவி வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. பார்ப்போம் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, அல்கைதா மாதிரி இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக். Yeah, that's what this is. Okay. This is not touch. And this is water. This. For reverse. Yeah, this is going back. Reverse. Yeah. Okay. Understood. ஆரம்பிப்போமா? நிஜமாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அன்றைக்கி நைட் இங்கே தான் நமக்கு டின்னர். சுற்றி பாளையம் UAE ஃப்ளாக் பறக்குது. பண்ணுறோம், நல்லாயிருக்கும். ஸோ காய்ஸ், ஸோ ரூமுக்கு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி வேறு லெவலில் போச்சு. ஸோ வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஏடிவி ரைடு வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் வந்து டின்னர் சூப்பராக இருந்தது. அந்த டான்ஸில் வந்து பெல்லி டான்ஸ்லாம் இருந்தது, அதுதான் ரொம்ப எதிர்பார்த்து போனது, நல்லா இருந்தது அது. ஆனால் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த ஃபயர் டான்ஸ் ஒன்று போட்டாங்க, அது நல்லா இருந்தது. ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் டான்ஸில் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த ஏடிவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கரமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. இன்னொரு தடவை கூட கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, இவ்வளோதான். ஸோ இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து போய் தூங்குறேன், பயங்கர டயர்டாயிருச்சு. இப்போ டைம் என்னென்னா 22 வச்சுருக்கேன் ஏசியை. ஸோ 10:51 ஆகுது டைம். ஸோ நான் வந்து மெயில் செக் பண்ணிவிட்டு படுத்து தூங்க போகிறேன். பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ நான் போய் தூங்குறேன். ஓகே, ஸோ பாய். உங்களை நான் கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.